விஜய் ஆண்டனி சாரை பத்தி வந்து நான் சொல்லியே ஆகணுங்க. நான் படத்துல பார்த்தது எப்படின்னா அவர் ரொம்ப அமைதியா இருப்பாரு, நேர்ல எல்லாம் ஜாலியா பேசுவார் நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்ஷன் அப்படிங்கும்போது ரெண்டு வார்த்தை பேசிட்டு திரும்பி பார்த்தா ஆளக்கான போயிருவாரு. சார் அப்படின்னா யாரு சாமி நீங்க, யார் நீங்க, எங்கேருந்து சார் கூட்டிட்டு வந்தீங்க இந்த மல்கோவா மாம்பழத்தை? அடுத்து நாம் பேச அழைப்பது சின்னத்திரையின் பிரம்மாண்டம். இவர் பேச்சாலும் துணிவாலும் நம்பிக்கை நாயகியாக நடுவில் நிற்கிறார். கலரின் மீது பலரின் விமர்சனம், கருப்பும் இங்கே சிறப்பு உண்டு என்று கதற வைக்கிறார் மற்றவர்களை. சின்னத்திரை பெரிய திரை வாய்ப்பு எதுவானாலும் வான் போல் உழைப்பு இவருடையது. வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அறந்தாங்கி நிஷா அவர்களை. திடீர்னு பிக் பாஸ் சீசன்லேருந்து வந்த மாதிரி இருக்கு. நிறைய பேர் பிக் பாஸ் டீம்ல இருக்கிறதுனால வாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு முதல்ல வணக்கம். ஸோ எல்லாருமே ரொம்ப நேரம் காத்திருந்ததுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. அப்புறம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. உங்களுக்கு தான் நான் பெரிய பெரிய நன்றி சொல்லணும். நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கி நான் மேக்கப்லாம் போட்டு வந்திருக்கேன். ஏன்னா பல பேர் எடுத்துகிட்டு ரொம்ப நேரமாக தேடுவாங்க, எடுத்துட்டோமே ஆளக்கானமேன்னு. அந்த மாதிரி கஷ்டம் இன்றைக்கி யாருக்கும் கிடையாது. நான் ஃபுல் மேக்கப்பில் வந்ததுனால ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ வள்ளி மயில், எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் முடிகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரெஸ் மீட் வந்தேன்னா அது சார் இது உங்களோட தான் சார். எனக்கு நேற்று ப்ரெஸ் மீட் வாங்கணுன்னே யாரோ என்னை ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டேன் சார். இல்லையே படம் முடியலையே அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு இது முதல் ப்ரெஸ் மீட்டு நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்து சுசீந்திரன் சாரை பற்றி பேசும்போது எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் நான் அந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். ஒரு பெரிய 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 நன்றி சொல்லணும் சார் சுசீந்திரன் சார் உங்களுக்கு. அதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம் தான். நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் காமெடிக்குன்னு ஒரு 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 சின்ன ஒரு ஒரு ஒன்று வேணுமே, எனக்கு அந்த இடத்துல நான் ஏதாவது ஒன்று பண்ணணுமே, ஊர்லேருந்து அறந்தாங்கிலேருந்து வந்துட்டோமே, நம்ம விஜய் டிவிலே இருக்கோமே, ஒரு பெரிய திரையில நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த கதை வந்து எனக்கு நானும் சார் இப்போ ரூமில் சொன்ன மாதிரி தான், கதையெல்லாம் சொல்லலை, ஒரு நாடகம் எட்டது படவா அப்படின்னு பொட்டியை தூக்கிட்டு ஓடியாச்சு. போனதுக்கு அப்புறம் அங்கே ஒரு ஸ்டோரி வந்து சார் வந்து எப்படின்னா அங்கே ஷார்ட் நடக்கும்போது சொன்னார், மேடம் நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, ஓ இப்போதான் ஆரம்பமே வா சார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க. அதில் ஒரே ஒரு விஷயம் அழுத்தி சொன்னாங்க, இந்த விஷயத்தை நீங்கள் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க, இந்த படம் முடியும் போது உங்களுக்கு இந்த படத்தில் உங்களோட ரோல் வந்து அவ்வளோ அழகாக ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு சுசீந்திரன் சார் போகவே இல்லை. இந்த இடத்துல தம்பிராமையா சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். உண்மையிலேயே காமெடி ஜாம்பவான் அப்படின்னு நான் அவரை நான் தைரியமா சொல்லுவேன். ஏன்னா நானும் தம்பிராமையா சாரும் நிறைய விஷயம் கிரியேட் பண்ணிக்கிட்டே சார் இது சார் இது சார் இது சார் இருக்கும் போது சுசீந்திரன் சார் நினைச்சிருந்தா இல்லம்மா இது வேணாம், ஆக்சுவலி அவர் டைரக்டர் வித் எடிட்டர், நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது இதெல்லாம் படத்துல வராதுமா சார், ஆரம்பத்திலே அவசரமா பேசாதீங்க சார், இல்லம்மா இது வராது இது வேணாம் அப்படின்றாரு. ஸோ ஆனால் ஒரு கலைஞர்களுடைய அந்த ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா அந்த தோணுதலுக்கு மரியாதை கொடுத்து இந்த விஷயம் நல்லா இருக்குமா, இதை நீங்க படத்துல வைங்க, இந்த விஷயம் நல்லா இருக்கு நீங்க பண்ணுங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல முழு சுதந்திரம் எல்லா கலைஞர்களுக்கும் கொடுத்தது டைரக்டர் தான். ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி சார். நீங்க அதை தாண்டி நீங்க ஒரு நல்ல மனிதருங்கிறத நான் எங்க உணர்வேன் அப்படின்னா, நான் வந்து விஜய் டிவில ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா எல்லாரையும் எனக்கு நல்லா தெரியும். நான் படத்துல எனக்கு அவ்வளவா யாரையும் தெரியாதனால எல்லாரும் ஹீரோயின் பெரிய ஆட்களா இருப்பாங்க, நான் கொஞ்சம் ஒதுங்கியே போய் உட்காருவேன். ஆனா எந்த இடத்துல நான் உட்கார்ந்தாலும் இப்போ கூட இங்க உள்ள நீங்க பத்திரிகை நண்பர்கள் பார்த்திருக்கலாம், நிஷா இங்க வந்து உட்காருங்க, நிஷா இங்க வந்து உட்காருங்க, அந்த மண்ணின் மனம் மாறாத ஒரு அன்பு தோழர்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு நல்ல மனிதர். இந்த நல்ல மனசுக்கே நீங்க சூப்பரா இருப்பீங்க சார். போகும்போது எனக்கு 2 பவுன் செயின் கொடுத்துருங்க சார். இந்த நல்ல குணம் எண்ணிலை போனாலும் தன்னிலை மாறாத ஒரு இயக்குனர். கண்டிப்பா நீங்க வந்து இந்த படம் ஒரு பெரிய பெரிய ஹிட் கொடுக்கும் சார். எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு உங்க மனசுக்கே. அப்புறம் வந்து விஜய் ஆண்டனி சாரை பத்தி வந்து நான் சொல்லியே ஆகணுங்க. நான் படத்துல பார்த்தது எப்படின்னா அவர் ரொம்ப அமைதியா இருப்பாரு, நேர்ல எல்லாம் ஜாலியா பேசுவார் நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்ஷன் அப்படிங்கும்போது 2 வார்த்தை பேசிட்டு திரும்பி பார்த்தா ஆளக்கான போயிருவாரு. சார் அப்படின்னா யாரு சாமி நீங்க, யார் நீங்க, எங்கேருந்து சார் கூட்டிட்டு வந்தீங்க இந்த மல்கோவா மாம்பழத்தை? அப்படியே சார் நீங்க அவரை நீங்க எப்ப, நான் ரொம்ப நேரம் யோசிப்பேன், இவரு எப்ப சிரிப்பாரு, தூங்கும் போது தூங்கிடுவாரு, அப்ப யார்கிட்ட எப்படி சிரிப்பாரு இவரு, எப்ப பேசுவாரு இவரு, நான் இப்படியெல்லாம் யோசிப்பேன். முதல் 2 நாள் நாங்க நாங்க இவர்கிட்ட பேசலைங்கிறத தாண்டி இவரை நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம கிட்ட வரலையே, நம்ம வளவளன்னு பேசுவோம், அவரு ஆக்ஷன் சொல்லும் போது தான் பேசுறாரு. அதுக்கப்புறம் ஒரு லுக்கு கூட விட மாட்டாரு. ஆக்ஷன் முடிஞ்சோன்னா ஓகே இது முடிஞ்சோன்னா
யார் மனுஷன் இந்த மனுஷன் நம்ம போகக்கூடாதுங்க, நமக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கு அப்படி சொல்ற. ஒரு 2 நாள் தாங்க முடிஞ்சு. 3ஆவது நாள் சாரே வந்து என்னையும் சேர்த்துக்கங்க. நானு இல்லை சார் நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க, நீங்கள் பேசவே இல்லைங்க, நான் நல்லா பேசுவேங்க, நான் ஒர்க்கு கொஞ்சம் பிஸியில் இருக்கேங்க, நல்லா பேசுவேன். உண்மையை சொல்லுன்னா அந்த 2 நாள் நாங்கள் விஜய் ஆண்டனி சாரை மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வலுக்கட்டாயமாக இழுத்திருந்தா அவர் மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு குழந்தை, துள்ளி விளையாடுற குழந்தைய நாங்கள் இன்னும் தங்கமான மனுஷன். என்ன பேசினாலும் சிரிப்பாரு, என்ன சொன்னாலும் கேட்டுப்பாரு. நீங்க உட்காருங்க நிஷா, நீங்க நல்லா பண்றீங்க. இன்னொன்னு சார், ஒரு கலைஞர்கள் எப்போ உயர்வுக்கு போறாங்க அப்படின்னா இன்னொரு கலைஞர்களை பாராட்டும் போதுதான் சார். நீங்க நிறைய இடங்கள்ல கவனிச்சு பாருங்களேன், சூப்பரா பண்றீங்கன்னு யார் வாயிலிருந்து நிறைய பேர் வராது சார். எப்படி பண்றான் அப்படின்னா வரும் சார். உண்மையை சொல்லணும்னா இந்த கொரோனா காலத்துல தான் சார் ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன். பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னு நினைச்சதே இந்த 2 வருஷம் தான் சார். அவன் நல்லா இருந்தா தான் சார் நம்ம நல்லா இருக்க முடியும். அவனுக்கு வந்துட்டா நமக்கு வந்துருமே. அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அடுத்த கலைஞர்களை பாராட்டும் போதுதான் அவனும் உண்மையான கலைஞராகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததுல விஜய் ஆண்டனி சார் ஒரு சின்ன ஷார்ட் முடிச்சாலும் சூப்பரா இருக்குங்க, நல்லா பண்றீங்க, அதை கூட ஹஸ்கி வாய்ஸ்ல தான் பேசுவாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பாடும்போது மட்டும் தான் சார் கத்தி பேச பாடுவார் போல. மற்ற நேரங்கள்ல வந்து ரொம்ப அமைதியா நல்லா பண்றீங்க நிஷான் சார். இந்த பண்பு உங்களை மிகப்பெரிய உயர்வுக்கு கொண்டு போகும் சார். நான் வந்து உங்களை பார்த்து உங்க கூட ஒர்க் பண்ண டேஸ் கம்மியா இருந்தாலும் நான் பார்த்து வியந்த அந்த விஷயம், அடுத்தவர்களை பாராட்டக்கூடிய மனம், இந்த உலகமே உங்களை பாராட்டுற இடத்துக்கு நீங்க வந்து உட்காருவீங்க சார். சீக்கிரமா அது நடக்கும் சார். அதுக்கப்புறம் இயக்குனர் சார் வந்து எங்களெல்லாம் பழி வாங்கினாரா இல்ல அவரே பண்ண ஃபரியா சார் நல்லா இருக்கீங்களா நம்ம நேரம் தானே கேட்கணும். ஃபரியாவை மட்டும் நல்லா இருக்கீங்களா அப்படிதான் கேட்கணும். அவ்வளோ ஒரு ஹைட்டு, அவ்வளோ ஒரு உயரம் சார். அவங்க வந்து ஆக்சுவலி வந்து உயரத்துலையும் உயரம் கிடையாது. ஐ மீன் அந்த வளத்தின்னு சொல்லுவோம் நம்ம ஊர் பக்கம்லாம். உயர்வு அப்படிங்கிறத தாண்டி அவங்க உள்ளத்திலையும் உயரமான குணம் தான். ரொம்ப குழந்தையான மனசு. ஒரு ஹீரோயின் நான் ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது எல்லாருக்கும் உள்ள பயம் எனக்கும் இருந்தது. அவங்க ஹீரோயின் நம்ம கிட்ட எல்லாம் சரியா பேச மாட்டாங்க. அப்புறமா பார்த்தேன் நான் வந்து அந்த படம் எடுத்தது எல்லாமே கிராமத்துல தான் எடுத்தோம், திண்டுக்கல் சுத்தி எடுத்தோம். நம்ம ஊர் பக்கம் தான் படம் அப்படின்னாலே எல்லாரும் வந்து உட்காந்துருவாங்கல்ல. சுசீந்திரன் சார்ட்ட ஒரு நல்ல விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். கூட்டத்தில் இருக்க 15 பேர் ஆர்டிஸ்டா பயன்படுத்தினாரு. அதை நான் கண்டுபிடிச்சேன். அந்த இடத்துல ஒரு அம்மா பாத்திரம் வளர்க்கிட்டு இருக்கு, அந்த அம்மா ஏன் பின்னாடி வந்து நிக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க டைரக்டர் கூப்பிட்டாரு, எட்டக இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு. அதனால ஃபரியா வந்து அந்த கூட்டத்தில் நாங்கெல்லாம் ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம், அவங்களும் அந்த வேலையை பார்த்தாங்க. எல்லா வீட்டில் இருக்க வாசல்ல இருக்க இந்த திண்ணையில் இருக்கக்கூடிய பாட்டிகள்கிட்ட பேசுற விதமா இருக்கட்டும், ஊர் மக்கள்கிட்ட பேசுற விதமா இருக்கட்டும், எங்க கூட பேசுற விதமா இருக்கட்டும், உண்மையிலேயே தமிழ் சினிமாவிற்கு ஒரு நல்ல கதாநாயகியா அறிமுகம் செஞ்சிருக்காங்க சுசீந்திரன் சார். ஃபரியா வந்து சூப்பரா வருவாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா வருவாங்க. அண்ட் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வள்ளி மயிலாவே வந்திருக்கீங்க நீங்க, உண்மையை சொல்லணும் அப்படின்னா. ஸோ அவங்க மயில்னா நான் யாருன்னு உத்து பார்க்க கூடாது சார். நான் ஒரு அண்டங்காக்காவை அந்த படத்துல வேலை பார்த்துருக்கேன் தான். அதெல்லாம் தாண்டி இங்க வந்து மரியாதைக்குரிய பாடல் ஆசிரியர்கள் வந்த உடனே கேட்டாங்க, பட்டிமன்றத்தில் ரொம்ப நல்லா பேசுறீங்க அப்படின்னு. நாங்கள்லாம் உங்களை பார்த்து வியந்து போய் நீங்கள் இன்னைக்கு எங்களை பாராட்டுறீங்கன்னா நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல புண்ணியம் பண்ணியிருக்கோம் சார். அதனால உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி சார். இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறைய பேர், நிறைய டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் அண்ட் கேமராமேனாக இருக்கட்டும், நான் இது வரைக்கும் 2 பேர் சிரிச்சு இந்த படத்தில் பார்த்ததே இல்லை சார். ஒன்று கேமராமேன் சார், இன்னொன்று நானு சார். நான்லாம் பதட்டத்திலே இருப்பேன் சார் படத்துல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு படம் முழுக்க இங்க நிறைய வந்தோடனே சகோதரர்கள் கேட்டாங்க, இந்த நாடகத்தை வச்சு நீங்க எடுக்கிறதுனால, இன்னைக்கு இருக்கக்கூடிய யூடியூப் வந்ததுனால நாடக கலைஞர்கள் மேல உங்களுக்கு அந்த பாசமா என்னன்னு. சார் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை ரொம்ப முன்னாடியே யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கதை முழுக்க நீங்க படம் வந்தா நீங்க கண்டிப்பா பாருங்க. நாடக கலைஞர்களுக்கான மரியாதை கரெக்டா கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய உணர்வுகளை கரெக்டா அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி அந்த அந்த சொல்லலாம் பப்பூன்லாம் அந்த காமெடியெல்லாம் பண்ணுவாங்க, அந்த பப்பூன் காமெடியெல்லாம் நீங்க தியேட்டர்ல விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நாடகத்தை நிறைய பேர் இன்னைக்கு மறந்து தொலைச்சு போன அந்த கலையை திரும்ப புதுசா கொண்டு வந்து இன்னைக்கு திரையரங்கத்துல இவ்வளோ அழகா கொடுத்துருக்கக்கூடிய சுசீந்திரன் சார் அவர்களுக்கு எவ்வளவு பாராட்டுதல் கொடுத்தாலும் பத்தவே பத்தாது. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு பெரிய இடத்துல போய் என்ன மட்டும் இல்லை எல்லா கலைஞர்களையும் உட்கார வைக்குங்கிற நம்பிக்கையோடு வள்ளி மயிலுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களோடு கண்டிப்பா படம் முடிஞ்ச பிரஸ் மீட்லயும் உங்களை நான் சந்திப்பேன். ஏன்னா இன்னைக்கு கலைஞர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அடுத்த கட்ட வெற்றி என்ன அப்படின்னா அது கண்டிப்பா பத்திரிகையாளர்கள் உங்களுடைய கையில மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால எங்க எல்லாரையுமே ஊக்கப்படுத்த வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.